சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. சரி, இப்போ ஒரு பவர் ஆஃப் அட்டானி எழுதும் போது அந்த பவர் ஆஃப் அட்டானியோட டைப், அதாவது ஜெனரல் பவர் ஆஃப் அட்டானியா இல்ல ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டானியா அப்படின்ற குறிப்பிடக்கூடிய அந்த பேர் ரொம்ப முக்கியமா, இல்ல அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற அதிகாரம் மற்றும் நிபந்தனைகள் இது முக்கியமா? சட்டம் இதை எதை முதல்ல எடுத்துக்கும்? எப்பவுமே நீங்க பவர் ஆஃப் அட்டானி பேரு வச்சு டிசைட் பண்றதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பவர் ஆஃப் அட்டானில என்ன கிளாஸ் கொடுத்திருக்கீங்க, அதோட வேலிடிட்டி என்ன, அவங்களுக்கு கொடுத்திருக்க ரைட்ஸ் என்ன, அதெல்லாம் வச்சுதான் அந்த பவர் ஆஃப் அட்டானி எப்படிப்பட்ட பவர் ஆஃப் அட்டானி டிசைட் பண்ணுவாங்க. சோ நேம் ஒருவேளை தப்பா இருந்தாலும் அதுல இருக்கிற கிளாஸஸ் தான் டிசைட் பண்ணும் இது என்ன பவர் ஆஃப் அட்டானி அப்படின்னு. சரி, இந்த பவர் ஆஃப் அட்டானில இர்ரிவோக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருந்தா அது உண்மையிலே மாற்ற முடியாத பவர் ஆஃப் அட்டானியா மாறிடுமா? பொதுவா இர்ரிவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த பவர் டாக்குமெண்ட் மாத்த முடியாது. ஆனா அந்த பவர் ஆஃப் அட்டானியை எழுதி கொடுத்த பிரின்சிபல் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த பவர் ஆஃப் அட்டானி செல்லும். இன்கேஸ் அந்த பிரின்சிபலுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டானி இன்வாலிட் ஆயிடும். சோ அப்ப அந்த இர்ரிவோக்கபிள் அப்படிங்கிற வார்த்தை மாறிடும். சோ இல்ல ஒரு செயல் செய்யறதுக்காக மட்டும் அந்த பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து அது இர்ரிவோக்கபிள்னு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த செயலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பவர் ஆஃப் அட்டானி டெர்மினேட் ஆயிடும். சோ அப்பவும் உங்களுக்கு அந்த இர்ரிவோக்கபிள் அப்படிங்கிற வார்த்தை மாறிடும். இல்ல அந்த செயலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அப்பவும் நீங்க ப்ராப்பரா அந்த பவர் ஆஃப் அட்டானியை கேன்சல் பண்ண முடியும். இர்ரிவோக்கபிள் அப்படிங்கிற நிலைமை மாறிடும். சோ வெறும் இர்ரிவோக்கபிள் அப்படின்னு போட்டிருந்தா மட்டும் அது இர்ரிவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டானியா மாறிடாது அப்படின்னு MS அனந்தமூர்த்தி வர்சஸ் ஜே மஞ்சுளா அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு பவர் ஆஃப் அட்டானி எழுதும் போது அதுல அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து எழுதப்பட்டிருந்தாக்கா அது மூலமா அந்த சொத்து உரிமை மாற்றப்பட்டதை எடுத்துக்கொள்ள முடியுமா? அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே ஒப்பந்தம் மட்டும்தான். பவர் ஆஃப் அட்டானி ஒரிஜினல் ஓனருக்கு பதிலா நீங்க செயல்படலாம் அப்படின்னு கொடுக்குற ஒரு பவர். சோ இது ரெண்டுமே எப்பவுமே உரிமை ஆவணமா மாறாது. தட் இஸ் லீகல் சேல் டீடாவோ இல்ல வேற எந்த உங்களுக்கு உரிமை கொடுக்குற பத்திரமாவோ மாறாது. நீங்க உங்க பேருக்கு அதை எழுதி வாங்கிக்கிட்டாதான் இன்னாருக்கு இன்னார் எழுதி கொடுக்குறோம், இனிமே எனக்கு பதிலா இந்த இடம் உனக்குதான் அப்படிங்கிற மாதிரி ஷரத்துகள் உள்ள என்ன டாக்குமெண்ட்னாலும் சரி, இட் மீன்ஸ் வேலிட் சேல் டீட், செட்டில்மெண்ட் டீட், வில், என்ன டாக்குமெண்டா இருந்தாலும் சரி அந்த மாதிரி வர டாக்குமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் உரிமை மாற்றம்ங்கிறது சாத்தியம். மற்றபடி இந்த சேல் அக்ரிமெண்ட்டுக்கோ பவர் ஆஃப் அட்டானிக்கோ எதுக்குமே இந்த உரிமை மாற்றம் அப்படிங்கிற கான்செப்டே அரைஸ் ஆகாது. சரி, இப்போ ஒரு பவர் ஆஃப் அட்டானி எழுதி கொடுத்த பிரின்சிபல் இறந்துட்டாரு அப்படின்னாக்கா அந்த பவர் ஆஃப் அட்டானி மூலமா அந்த சொத்துல செய்யப்பட்ட பரிவர்த்தனைகள்ல செல்லுபடி ஆகுமா? ஒரு பிரின்சிபல் தனக்காக நீ இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு கொடுத்த பவர் ஆஃப் அட்டானி அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் செல்லும். இன்கேஸ் அந்த பிரின்சிபல் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பவர் ஆஃப் அட்டானி பிரின்சிபல் உயிரோட இருக்கிற மாதிரியே சில சொத்து பரிவர்த்தனைகள் செஞ்சாங்க இல்ல ஏதாவது கைமாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா அது மோசடி. சோ அந்த மாதிரி டிரான்சாக்சன்ஸ் எதுவுமே செல்லாது. ஒருவேளை அந்த பவர் ஆஃப் அட்டானி எழுதி கொடுத்த பிரின்சிபல் உயிரோட இருக்கும் போது அந்த பவர் ஹோல்டர் ஏஜென்ட் செய்யற எல்லா விஷயங்களுமே லீகலி பைண்டிங். அதுக்கு அந்த பிரின்சிபல் தான் பொறுப்பாவாரு. சோ இன் ஜெனரல் ஒரு பவர் ஆஃப் அட்டானி 3 மாசம் வரைக்கும் நீங்க பாக்கணும். 3 மாசத்துக்கு கழிச்சு அந்த பவர் ஹோல்டர் இருக்காங்களா அப்படின்னு நீங்க லைஃப் சர்டிபிகேட்னு சொல்லுவோம், டாக்டர் கிட்ட வாங்குவோம். சோ அப்படி ஒரு லைஃப் சர்டிபிகேட் வச்சு நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணணும். சரி, இப்போ ஒரு பவர் ஆஃப் அட்டானி வாங்கின நபர் ஒரு சேல் டீட் இல்லைனாக்கா சேல் அக்ரிமெண்ட் கேஸ்ல சாட்சியாக இருந்து சாட்சி சொல்ல முடியுமா? இப்போ ஒரு பவர் ஆஃப் அட்டானி ஒரு பிரின்சிபலுக்காக அவரு சாட்சி சொல்ல முடியும். ஒருவேளை அந்த கேஸே அந்த பவர் ஆஃப் அட்டானி ஹோல்டர் மேலதான் அப்படின்னா அந்த கேஸுக்கும் பிரின்சிபலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா அந்த பிரின்சிபலுக்காகவும் அந்த கேஸ்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஒண்ணு அவரு தனக்காக நிக்கணும் இல்ல அவர் பிரின்சிபலுக்காக நிக்கணும். சோ ஒரு பவர் ஆஃப் அட்டானி ஹோல்டர் மேல அவரு மட்டும் செஞ்ச செயலுக்காக போட்ட கேஸ்ல அவர் பிரின்சிபலுக்காக அவரால சாட்சி சொல்லவோ ரெப்ரசென்ட் பண்ணவோ முடியாது. இப்ப ஒண்ணுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து கொடுத்த பவர் ஆஃப் அட்டானில அதுல முதன்மையானவர் இறந்துட்டாரு அப்படின்னாக்கா அந்த பவர் ஆஃப் அட்டானி செல்லுமா? KA மீரான் மொய்தீன் வெர்சஸ் ஷேக் அம்ஜத் அப்படிங்கிற வழக்குல 2024ல நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய மல்டிபிள் பிரின்சிபல்ஸ் ஒரு பவர் ஆஃப் அட்டானிக்கு பவர் டாக்குமெண்ட் எழுதி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல யாரோ ஒருவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் ஆஃப் அட்டானியை இன்வாலிட் ஆக்கிடாது. ஜாயிண்ட்லி அப்படின்னு வார்த்தைகள் உள்ள பவர் ஆஃப் அட்டானி செல்லுபடி ஆகாது. அது அப்பவே அந்த பிரின்சிபல் இறந்த உடனேயே டெர்மினேட் ஆயிடும்.
பட் இதுவே ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டார்னி வந்து அந்த ஒரு பிரின்சிபல் இறந்துட்டாலும் மிச்சம் இருக்கிற பிரின்சிபலுக்காக அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை வந்து நீங்க எக்ஸிகியூஷனுக்கு தொடர்ந்து வச்சுக்க முடியும். ஆனா பவர் எழுதி கொடுத்த பிரின்சிபல்ல யாராவது ஒருத்தர் இறந்துட்டாலும் மேலும் இருக்கிறவங்க சேர்ந்து அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை கேன்சல் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ் பவர் ஆஃப் அட்டார்னியை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தரா எந்த ஃபியூச்சர் டிஸ்பியூட்ஸும் அரைஸ் ஆகாம உங்களால காப்பாத்திக்க முடியும். ஜாயிண்ட் பவர் ஆஃப் அட்டார்னி விஷயத்துல வந்துட்டு எந்த ஒரு சட்ட சிக்கலும் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் நிபந்தனைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்க ஒருத்தரை ஏஜென்ட்டா அப்பாயிண்ட் பண்றீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இந்த பவர் ஆஃப் அட்டார்னி எவ்வளவு நாள் வேலிடிட்டி, இந்த பவர் ஆஃப் அட்டார்னிய உங்களுக்கு ரத்து செய்யற உரிமை, அந்த பவர் ஹோல்டர் கடைசியில அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறதுக்கு கணக்கு வச்சிருக்கணும், அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த பவர் ஆஃப் அட்டார்னி ஃபர்தரா இன்னொரு பவர் ஆஃப் அட்டார்னிய அப்பாயிண்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாஸை நம்ம தெளிவா மென்ஷன் பண்ணணும். சரி, இப்ப ஜாயிண்ட் வெஞ்சர் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ்ல பில்டர்ஸ்க்கு லேண்ட்லார்ட்ஸ் கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னியை கேன்சல் பண்றாங்க அப்படின்னாக்கா அதுக்கு யார் பொறுப்பாகும்? இது புதுசா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ரூலிங் தான். இது பொதுவா லேண்ட்லார்ட் என்ன பண்ணுவாங்க, பில்டர்ஸ்க்கு வந்து பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு பில்டர்ஸ் வந்து பிளாட்டோ இல்ல பிளாட்டோ ப்ரமோட் பண்ணி வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் அப்படி வர ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சிக்கு யாரு பொறுப்புன்னு பார்த்தா பில்டர் பொறுப்பா லேண்ட் ஓனர் பொறுப்பா அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருந்தது. பட் நீங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா பவர் ஆஃப் அட்டார்னி நீங்க கொடுத்திருந்தீங்க, ஜாயிண்ட்லி லயபிள் செவரலி லயபிள் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்திருந்துச்சு அப்படின்னா நீங்க பவர் ஆஃப் அட்டார்னி ரிவோக் பண்ணாலும் பண்ணலைனாலும் ரெண்டு பேருமே வந்து அதுல இருக்க டெஃபிஷியன்சிக்கு வந்து நீங்க பொறுப்பேற்றுக்கணும். சரி, பவர் ஆஃப் அட்டார்னியை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த விஷயத்துல லேண்ட்லார்ட்ஸோடைய சட்ட பொறுப்பு ஏன் தொடருதுன்னு சொல்றாங்க? பவர் ஆஃப் அட்டார்னி ஒருத்தருக்காக, அதாவது லேண்ட்லார்டுக்காக பில்டர் பண்ணலாம் அப்படிங்கிற கொடுக்கிற ஒரு அதிகாரம். ஆனா ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படிங்கிறது லேண்ட்லார்டும் பில்டரும் சேர்ந்து ஒரு விஷயம் செய்யறதுக்காக போட்ட ஒப்பந்தம். சோ இதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுல வர கான்ட்ராக்சுவல் லயபிலிட்டிக்கு ரெண்டு பேருமே பொறுப்பாவாங்க. சோ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுல அரைஸ் ஆகும். அதனாலதான் லயபிலிட்டி அரைஸ் ஆகும். சரி, இப்போ ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கினவர் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீதிமன்றத்துல சாட்சி சொல்லலாம், எந்தெந்த விஷயத்தெல்லாம் சாட்சி சொல்ல முடியாது? ராஜேஷ்குமார் வர்சஸ் ஆனந்த் குமார் அப்படிங்கிற வழக்குல 2024ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெறும் பவர் ஆஃப் அட்டார்னி ஹோல்டர், அதாவது ஏஜென்ட்னு சொல்லுவோம், அவரோட வாக்குமூலத்தை வச்சு மட்டும் ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸோட சூட்ல நம்ம தீர்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 செக்ஷன் 16 படி, அதாவது அந்த வழக்கோட பிரின்சிபலுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களுக்காக இல்ல பிரின்சிபல் மட்டுமே பொறுப்பாகிற சில விஷயங்களுக்காக ஈவன் அந்த பிரின்சிபல் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி இன்னொருத்தருக்கு அப்பாயிண்ட் பண்ணி ஏஜென்ட்டை வச்சிருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஏஜென்ட் பிரின்சிபலுக்காக ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. அப்படி ரெப்ரசென்ட் பண்ற எந்த வழக்குலையும் தீர்ப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கறதுதான் இந்த வழக்கோட சாராம்சமே. ரொம்ப தேங்க்ஸ் பவர் ஆஃப் அட்டார்னி பத்தின முக்கியமான தீர்ப்புகளை பத்தி எங்கிட்ட தெளிவா சொன்னதுக்கு. நம்ம பவர் ஆஃப் அட்டார்னியை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னியை பத்தின நாலேஜ் கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன். இதுக்கு மேல பவர் ஆஃப் அட்டார்னி பத்தி டிஸ்கஸ் பண்ணி நாங்க உங்களை போர் அடிக்க விரும்பல. உங்களுக்கு எந்த டவுட்ஸோ கிளாரிபிகேஷன்ஸோ இருந்தா நீங்க தாராளமா எங்களை அணுகலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மதீஸ் லீகல் லென்ஸ். மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கறது எல்லா சொத்துக்கும் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்த வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் கன்சிடர் பண்ணுவாரு. ஒண்ணு வந்து மார்க்கெட் வேல்யூ, அந்த சொத்துக்கு என்ன மதிப்பு அப்படிங்கறத ஒன்னு அசஸ் பண்றது, இன்னொன்னு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ரேட். சோ இது ரெண்டுல எது ஹையரா இருக்கோ அதுதான் வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து டிசைட் பண்ணுவாரு. எப்பவுமே கைட்லைன் வேல்யூவை விட நீங்க பிக்ஸ் பண்ற அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். இன்கேஸ் நீங்க கைட்லைன் வேல்யூக்கு பே பண்ணிட்டீங்கன்னா கூட பெட்டர்.